வெல்கம் டு மதுரை அம்மாச்சி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பிரியாணி கத்திரிக்காய் மசாலா செய்ய போகிறேன். வாங்க அதுக்கு தேவையான பொருளாக என்னென்னு பார்த்துடலாம். கத்திரிக்காய் மசாலாவுக்கு தேவையான பொடி ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளை எள்ளு எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். ஆயில் ஊற்றக்கூடாது. எள்ளு, நிலக்கடலை, வெந்தயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி அது நல்லா வந்து போட்டு கத்திரிக்காய் மசாலா செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ சுடு சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். பிரியாணிக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். போது நல்லா செவந்து வந்துடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். 4 ஸ்பூன் நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். ஏற்கனவே ஃப்ரை ஆனதான். லேசாக வறுத்துக்குருவோம். கொஞ்சமாக வெந்தயம், ரொம்ப போட்டுற வேண்டாம், லேசாக ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். போதும், இறக்கி நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் கொடுத்து தண்ணி ஊற்றி அரைக்காமல் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 6 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெயிலே செய்யணும், அப்போ தான் இது நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிரட்டும். 1/4 கிலோ கத்திரிக்காய் நீல வாக்கில் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கிடுவோம். அந்த கத்திரிக்காய் வந்து தோல் சுருங்கணும், அதளவுக்கு நல்லா வதக்கிக்கிடுவோம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்தளவுக்கு நல்லா தோல் சுருங்கிடணும். இதை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். தோல் வந்து நல்லா இந்த மாதிரி சுருங்கிடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த கத்திரிக்காய் மசாலா அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு கொடுக்கும். கசப்பு தன்மை இருக்காது, டேஸ்ட்டு கொடுக்கும். அதே எண்ணெயோட இன்னும் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெயிலே செய்யுங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லா கமகமன் வாடையாக இருக்கும். குழம்ப தாளித்து விட்டுறலாம். கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 5 மிளகு, கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு. கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வெடித்து வந்துருச்சு. இப்போ வந்து 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் கூட போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடட்டும். வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் உப்புக்கல் போட்டுக்கலாம். எப்போயுமே வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் உப்புக்கல் போட்டிங்கன்னா சீக்கிரத்தில் வதங்கிடும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். பூண்டு தனியாக இருந்தால் கூட ஒரு 2-3 பூண்டு உரித்து போட்டுக்கோங்க. நான் அதோட சேர்த்தே அரைச்சிட்டேன், இஞ்சியோட சேர்த்தே அரைச்சிட்டேன். இப்போ 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடி பொடியாக, அதுவும் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். பச்சை மிளகா வந்து வாசத்துக்கு தான், நம்ம ஏற்கனவே பொடி போட போகிறோம். தக்காளி போட்டோன்னே கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுருவோம். 1 ஸ்பூன் தனி மிளகா பொடி போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 2மே போதும். நல்லா வதங்கிடட்டும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். பொடி வகை போட்ட பிறகு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அந்த பொடி வேகிற அளவுக்கு கொஞ்சம் மூடி வச்சுருவோம். இந்த பொடி வகையெல்லாம் நல்லா வெந்த பிறகு எண்ணெயிலே நல்லா வெந்திருக்கணும். அந்த பொடி வாசனை போன பிறகு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். ஊற்றி இந்த புளி தண்ணி வந்து நல்லா வந்து இந்த மிளகா பொடியோட நல்லா சாரட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருவோம். கொஞ்சம் உப்புக்கல் போட்டுக்கலாம். மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம கடைசியில் முனிக்கி வச்சுருக்கோம்ல, அந்த பவுடர் போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே போட்டுருங்க. அது இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு தான் நம்ம அரைச்சிருக்கோம், அதனால் எல்லாத்தையுமே போட்டுடலாம். ஒரு 3 ஸ்பூன் வரும் பொடி போட்டுட்டு ஒரு தடவை நல்லா கலந்து மூடி வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம். மூடி வச்சுருவோம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வரும்போது நம்ம வந்து வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம், ரொம்பவும் கிளறி கொடுக்க வேண்டாம். 2 நிமிஷம் அந்த கத்திரிக்காய் வந்து அந்த மிளகாச்சாரோடு நல்லா வந்து கலந்து வரட்டும். மூடி வச்சிடலாம். காரம் புளிப்பு எல்லாம் சேர்த்தாச்சு. கொஞ்சம் மண்டவெல்லாம் போட்டுக்கலாம். கண்டிப்பாக போட்டாங்கன்னா அப்போ தான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். பழைய சாதத்து கூட ரொம்ப சாப்பிட்லாம். பிரியாணிக்கு பிரியாணிக்கு நல்லா வச்சு சாப்பிடுவாங்க கத்திரிக்காய் மசாலா. பட் நம்ம சாதம், இட்லி, பழைய கஞ்சி, சுடுகஞ்சி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். டக்குன்னு கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி தக்காளி வெங்காயம் போட்டு நீங்கள் செஞ்சுருங்க. பிள்ளைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தடவை ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி கொடுத்துக்குங்க. அதெல்லாம் கத்திரிக்காயெல்லாம் வந்து உடையாது, நல்லாயிருக்கும். உடஞ்சி நல்லா குழக்குலான் இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நான் எண்ணெய் கூடுதலாக ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா எண்ணெயை குறைச்சி ஊற்றிக்கங்க. ஆனால் இதுக்கெல்லாம் வந்து எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றினா தான் நல்லாயிருக்கும்.
புளிப்பு உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு சரி பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, நான் உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக போட்டுக்கிறேன் நான். 1/4 கிலோ கத்திரிக்காய்க்கு 2 ஸ்பூன் எள்ளு, 4 ஸ்பூன் நிலக்கடலை, கொஞ்சம் வெந்தயம் போட்டு போட்டாலே போதும். பவுடர் போட்டு அதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எல்லா குழம்பும் போட்டுக்கலாம், ரொம்ப மணமாக இருக்கும். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதே மாதிரி இதே அளவில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த கத்திரிக்காய் மசாலா பிடிச்சிருந்தா மதுரை அம்மாச்சி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.